தலைமைச் செயலகம் நோக்கி செல்லவிருப்பதாக தூய்மை பணியாளர்கள் கூறியிருந்த நிலையில் சென்னை பிராட்வே பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இணைந்திருக்கிறார். செந்தில்குட்டி, சொல்லுங்க, தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது சென்னை பிராட்வே பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதையும் காண முடிகிறது. கள நிலவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. அதாவது தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பணியை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையோடு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ராயபுரம் மற்றும் திருவிக நகர் பகுதியிலிருந்து பல்வேறு தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். சென்னை ரிப்பன் மாளிகை முன்பாக இந்த போராட்டத்தை முதலில் தொடங்கிய பொழுது அங்கு உயர்நீதிமன்றம் பொதுமக்களுக்கு இடையூறு இருப்பதாக கருதி அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றி போராட்டத்தை தொடர்ந்து கொள்ளலாம் என்று ஒரு அனுமதியையும் அளித்திருந்தது. அதிலிருந்து தொடர்ந்து தங்களுடைய ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இதனால் தங்களுக்கு பல்வேறு பாதிப்புகள், அதாவது ஊதிய குறைப்பு நடைபெறுகிறது, பணி ஆட்கள் குறைக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி விடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தொடர்ந்து அவர்கள் பல்வேறு தனியார் மையத்துக்கு விடக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து அரசுக்கு எழுப்பி வந்தார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில சென்னை தலைமைச் செயலகத்தை நோக்கி சென்னை பிராட்வே பகுதியிலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி ஒரு பேரணியாக சென்று இதை மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையிலும் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில இந்த போராட்டத்தை நடத்த ஒரு பேரணியாக சென்று தெரிவிக்க இருந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை அதிகாலை 6 மணியிலிருந்தே இந்த பகுதி முழுவதும் காவல்துறையினர் ஆயிரக்கணக்கானோர் இந்த பகுதியிலிருந்து கோட்டை நோக்கி செல்லக்கூடிய அந்த பகுதி வரை ஆங்காங்கே போலீசார் பல்வேறு குழுக்களாக அமைத்து தொடர்ந்து யாரும் போராட்டத்தை நடத்தி விடாத வகையில கண்காணிப்பு பணியில கடந்த காலை 6 மணியிலிருந்து தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் பிராட்வே பகுதிக்கு முன்பாக பேருந்துகளில் வந்த தூய்மை பணியாளர்கள் ஆங்காங்கே குழுவாக இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்போது பிராட்வே பேருந்து நிலையம் முன்பாக பெண்கள், தூய்மை பணியாளராக கூடிய பெண்கள், பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காவல்துறையுடைய இந்த பாதுகாப்பு, ஆயிரக்கணக்கான போலீசார் வருகை தந்திருந்த போதிலும் அவர்களுடைய அந்த பாதுகாப்பையும் மீறி உள்ளே தற்போது பிராட்வே பேருந்து நிலைய சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியல் போராட்டத்தையும் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் பேரணியாக செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இதையடுத்து காவல்துறை வாகனங்கள்ல அந்த பெண்கள், தூய்மை பணியாளர்கள் அனைவருமே தரமாக இழுத்து குண்டுக்கட்டாக அந்த வாகனங்கள்ல அத்துமீறி அவர்கள் காவல்துறையினர் நடந்து கொண்டு அவர்களை வாகனத்தில் ஏற்றக்கூடிய நிகழ்வுகள் நடந்து வருகிறது. இன்னும் பல்வேறு பகுதிகளில் இருந்து பிராட்வே பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகளில் வந்த வண்ணமாக தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்கள். பேருந்து நிலையம் உள்புறத்திலும் காவல்துறையினர் வரக்கூடிய ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களும் இனங்கண்டு அவர்களை உடனடியாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டம் இதோடு முடியப்படுவதில்லை. தொடர்ந்து இந்த போராட்டம் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. தங்களுடைய ஒற்றை கோரிக்கையை அரசு ஏற்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடப் போவதில்லை என்பதை அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ஒரு 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த போராட்டம் ஆங்காங்கே இந்த பகுதி முழுவதும் ஆங்காங்கே குழுவாக அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம் கோரி போராடிய தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி செல்ல அனுமதிக்கப்படாத தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினரால் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி. அந்த கார்த்திகேயனா இந்த குமரகுருபன் ஐஎஸ் அவங்க தான் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அழிக்கிறாங்க. ஆனா எங்க பாவத்துல நிக்கிறாங்க. நாங்க 5 மாசமா நிக்கிறோம், 150 நாளா நிக்கிறோம்.
இன்னைக்கு 3 கட்ட போராட்டத்தில் 4 பெண்கள் உயிரை கூட பணி வச்சு உட்காந்துக்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், எங்கள் வேலை எங்களுக்கு திரும்ப சென்னை மாநகர தொழிலாளி எங்களுக்கு வேலை வேணும் தான் நாங்கள் கேட்குறோம். முதலமைச்சர் ஐயா திராவிட மாடல்னு சொல்கிறார், மாடல் ஆட்சி சொல்கிறார், உங்களுடன் ஸ்டாலின் சொல்கிறாரு, சமத்துவ ஆட்சின்னு சொல்கிறாரு, பெண்களுக்கு எல்லாம் நலத்திட்டம் கொண்டு வந்தார். இன்னைக்கு இங்கே கஷ்டப்படுறது போராடுறது எல்லாமே அனைத்து ஜாதி 7 பெண்கள், அதை அருந்தது ஆஜரம் 7 பெண்கள் நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு செவி சாய்க்க மாட்டாரு. ஒற்றை கோரிக்கைங்க, பழைய வேலை எங்களுக்கு வேணும். நாங்கள் சென்னை மாநகராட்சி வேலை எங்களுக்கு வேணும். ராம்கி வேணாம், ராம்கி எங்கள் வேலை நாங்கள் போக மாட்டோம். ராம்கி வேலைக்கு நாங்கள் போக மாட்டோம். எங்கள் வேலை கூட முதலமைச்சர் ஐயா இதை செவி சாச்சி முதலமைச்சர் தான் பிரச்சனை தீர்க்கணும். அவர் தீர்த்தாதான் இந்த பிரச்சனை தீரும். நாங்கள் ஓட்டு போடுறது முதலமைச்சருக்கு, முதலமைச்சர் தான் எங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும். அவர் தான் எங்களுக்கு தீர்வு காணணும். ஐஏஎஸ் யாருங்க, கார்த்திகை யாருங்க, குமரகுருபரன் யாருங்க, அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். முதலமைச்சருக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். அவர் தான் எங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும். எங்கள் தலைமை எங்கள் தோழர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறங்க. எங்கள் போராட்டம் தொடருங்க. கண்டிப்பாக எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, எங்களுக்கு வேலை கட்டுறாங்க. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call